ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. அனைத்து நெக்ஸன் டிவி நேயர்கள் ஒவ்வொருத்தரும் மிக மிக அற்புதமான ஒரு விஷயமாக ஒவ்வொரு மாதமும் நல்ல ஆதரவு, நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றியையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்து கொண்டு, உங்களில் ஒருவர்னே சொல்லலாம் அளவுக்கு நீங்கள் நிறைய மாவட்டம் மாநில அளவுலையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், பெங்களூரில் நிறைய கிளைண்ட் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய நீங்கள் கேட்கக்கூடிய ப்ரெடிஷன், உங்கள் மூலியமாக வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு மற்றும் வந்து ரிலேஷனுடைய விஷயங்களாக நமக்கு தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் வந்து 3 மாதம் 4 மாதத்துக்காக வாங்கி வச்சுருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நன்றி. இப்போ நம்ம 2025 நவம்பர் மாதத்துடைய பலாபலனை, அதாவது ஆங்கில மாதம் அப்படிங்கும் பொழுது தமிழ் மாதத்துடைய 2 இணைப்புகள் வரும். இப்போ ஐப்பசி 15ஆம் தேதி நவம்பர் 1 பிறக்குதுங்க. இந்த மாதம் ரொம்ப சிறப்பு அப்படின்னா அதிசார குரு பெயர்ச்சி. திருக்கணிதப்படி நமக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசி, அதை கற்கடக ராசிம்பாங்க. குரு பகவான் இங்கே உச்சம் பெறார், அப்படி வந்து உட்கார்றார் 1.5 மாதம். ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக பல விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அது பாருங்களேன், சனிக்கிழமை வந்து 7:47க்கு இரவு வந்து பெயர்றார். இதெல்லாம் வந்து நீங்கள் அதாவது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம வந்து சொல்லும் பொழுது என்னென்ன விஷயங்கள் இந்த மாதம் நமக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது கோச்சார கிரக பலன் தான். இது ஒரு 50% தான். இருந்தாலும் நம்மளுடைய தசாபுத்தி நல்லா இருக்கா, நம்மளுடைய கட்டத்தில் கிரகங்கள் 9 கோள்கள் நல்லா இருக்கா, அப்படிலாம் நம்ம கவனமாக ஜாதகத்தை நம்ம டிஸ்பிளேயில் வரக்கூடிய ஃபோன் நம்பரில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு பரிகாரத்தோடு நம்ம சிறப்பாக சொல்லுவோம். சிம்ம ராசி நேயர்களே, நவம்பர் மாதம், இந்த ஆங்கில மாதம் உங்களுக்கு அப்படியே கர்ஜனை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஏன்னா அஷ்டமத்து சனியா வக்கரச்சனியா எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என் இடத்துல தானே கேது இருக்கிறாரு, நான் கவனிச்சுக்கிறேங்க மேடம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த சொல்லுவாங்கள்ல தலகணம் அப்படிம்பாங்களா, அதெல்லாம் இல்லாமல் இப்போ ரொம்ப சாந்தமாக என் பொண்ணா என் பையனா அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்களை பக்குவமாக நடக்கக்கூடிய காலகட்டமெல்லாம் உங்களுக்கு மாறிடுச்சுங்க. ஏன்னா எதையுமே நம்ம வந்து அந்த எதிர்நோக்கக்கூடிய அமைப்பிலேயே நம்ம என்னென்னா ஜெயிக்கணும், நம்ம தான் தலைமைத்துவமாக இருக்கும். நம்ம சொல்லுவோம் வந்து உட்காந்து ஒரு ஜாதகம் பார்க்க வரும்போது நீங்கள் சிம்ம ராசியா சிம்ம லக்னமா அப்படிம்போம். அந்த தோரணையிலேயே தெரியும், அவங்களுடைய பேச்சிலேயே தெரியும். ஏன்னா அந்த தன்னம்பிக்கையோடு பேசுவாங்க. எதையுமே தலைமைத்துவமாக அப்படி அந்த கழுத்தை கூட இப்படி அண்ணாந்து என்னங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தன்னை வந்து உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் யாருக்குன்னா வந்து சிம்மராசிக்கு மட்டுமே இருக்குங்க. அந்த கேது பகவான் அப்படிங்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு தடை தாமதமோ கஷ்டத்தையோ கொடுத்தாலும் நிறைய படிப்பனையை கொடுத்துருக்கு. இவங்க இப்படியா, இவங்க உறவுனாக இருக்கட்டும், நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், வெளி வட்டாரத்தில் யார் யார் என்ன பண்ணுறாங்க, நமக்கு என்னென்ன சூது செய்கிறாங்க, என்னென்ன சதி செய்கிறாங்க, எல்லாத்தையும் அந்த ஞானக்காரகன் வந்து நமக்கு பல விஷயங்களை புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கோமா, அஷ்டமத்து சனிங்க, எனக்கு ரொம்ப நாள் நான் ஒரு ட்ரிங்கர், ஒரு அடிக்டாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் யோசிக்கிறேன் மேடம், இப்போ குடிக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் எனக்கு வந்துருச்சு, ஏன் அப்படின்னாங்க. அப்போ இந்த ஞான மார்க்கத்தை வந்து கெட்ட பழக்கம் தீய பழக்கத்திலேருந்து கூட மாறக்கூடிய அமைப்போ அல்லது ஒரு மருத்துவ செலவோ ஒரு உடல் தொந்தரவோ கொடுத்து கூட வெளியே வரும். ஏன்னா சனி பகவானும் பாவ கிரகம் இதுவும் இருக்கனால, ஆனால் தான் சொல்லுவேன் சிம்மத்துக்கு சொல்லும்போது கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்திலாக இருக்கட்டும், வெளிவட்டாரத்தில் பேசக்கூடிய அமைப்பிலையாக இருந்தாலும் நமக்கு இப்போ கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் சூப்பராக இருக்குங்க மேடம்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஆனாலும் 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருந்து மாதம் கடைசியில் நமக்கு பெயரார். அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா பெண்களால் பிரச்சனை வரக்கூடிய விஷயங்கள், பெண்களுக்காக நீங்கள் போய் முன்னாடி நின்று பேசுகிறீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு போய் நின்று தேவையில்லாத கெட்ட பேரை வாங்கிட்டு வராதிங்க. அதனால் பெண்களிடத்தில் கவனம் தேவை. வீட்டில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையிலே சரி, நமக்கு நேரம் சரியில்லை, நம்ம ஒரு வார்த்தையை சொல்லுவோம், இவ்வளோ நாளாக சொல்கிறதை பேசலாம் தெரியாது, திடீர்னு இந்த மாதம் வந்து நீங்கள் பேசுகிறதா எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய குரல் குறைஞ்சிடக்கூடியும், அவங்களோட குரல் மேலோங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. ஏன்னா
சிம்மமே என்னென்னா ஆணாதிக்க மாதிரி ஒரு கௌரவமாக நம்ம வீட்டை வந்து தலைமையாக வச்சு நடத்துறது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் கார் ஓட்டுவேன், நான் நல்ல விஷயம், நான் வந்து எனக்கு தைரியமாக போக தெரியும், நானே ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்துடுவேன் ஃப்ளைட்டில், அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு தைரியம் தன்னிமைக்கு உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு என்னென்னு இந்த 2ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், பணத்தில் விரயமாக இருக்கும், நிறைய செலவுகளாக இருக்கும், நிறைய சக்ஸஸுக்காக வந்து ஏதாவது பணம் கூட நீங்கள் இதை ஒரு இஎம்ஐ கட்டுறது அல்லது இது வேணால் கடன் கூட வச்சுருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த தீபாவளி ஆஃபர்லாம் ஏதாவது நிறைய ஜாமான்கள் வாங்கி போட்டிருக்கலாம். இதெல்லாம் வந்து கிரக வேலை வந்து செஞ்சிடும். நமக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து செய்கிறது வந்து கோச்சார கிரகங்கள் தான். அதே போல் சூரியன் புதன் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயமும் கேது வேற பார்க்குறார். அப்பா கிட்டேயோ உறவுகளிடையே நல்ல பேர் வாங்கிறது கஷ்டப்படுவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கெட்ட பேரோ ஒரு அவமானமோ, நீ பேசாமல் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு தெரியாது அப்படின்னு, ஏன் நம்ம இவ்வளோ நாள் நம்ம பேச்சை கேட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு உறவுகளிடையே உங்களுக்கு சின்ன சின்ன விரிசல்கள் வந்து கூட போகக்கூடிய அமைப்பு. டாக்குமெண்ட்டு கடன் வாங்கிறதா இருந்தாலும் நல்ல கவனமாக பார்த்து கவனமாக வாங்கணும். வெளிநாடு வெளியூர் கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்தால் போயிடுறது நல்லது. ஒரு மாநிலம் சார்ந்து கூட நீங்கள் மாறிக்கலாம். தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீரக்கூடிய மாதமாக இருந்தாலும் படிப்படியாக தான் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது இந்த கண் சார்ந்த பிரச்சனை, ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உடனே போயிட்டு நீங்கள் டாக்டரை பார்க்குறதோ உடனே வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. முருகனும் சிவனும், சிவன் கோயிலில் முருகன் இருப்பார், வள்ளி தெய்வானையோடு இருந்தாலும் சரி, தனித்த கோலத்தில் இருந்தாலும் சரி. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பூர நட்சத்திரம் அன்னைக்கோ அல்லது உத்திர நட்சத்திரம் அன்னைக்கோ கண்டிப்பாக போயிட்டு ஒரு அர்ச்சனை அபிஷேகத்துக்கு பால் தேன் வாங்கி கொடுங்க. இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்றைக்கி வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லது மகம் நட்சத்திரம் அன்றைக்கி வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அந்த சிவன் வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்துலேயும் சரி, உங்களுடைய தொழில் விஷயங்கள்லேயும் சரி, பல மாற்றத்தை கொடுக்கறதும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா எல்லாமே இறை வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சில ராசிக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா உச்சம் பெற்று இருந்தாலும் குரு மறையிறார். அப்போ குழந்தைகள்னால பிரச்சனையோ, ஒரு தனத்தில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த சைடு சுக்கிர நீச்சம், மேலே குரு பகவான் உச்சம் பெற்று மறையிறார். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பரை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.